வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறவாத நல்ல மனம் போதும். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு குரல் மூலம் வலியுறுத்தினார். நன்றி மறவாத நல்ல மனம் போதும். ஒரு நன்றி செய்த மனிதரை என்றும் மறக்கக்கூடாது. என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். தன் ஏழ்மையை தன்னுடைய வாழ்க்கையில் அரசியல் முன்னேற்றத்திற்காக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்து அவர் உதவி செய்தார் என்பதை இன்றைக்கு இளைஞராகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மந்திரிகுமார், மருதநாட்டு இளவரசி போன்ற திரைப்படங்களிலே அவருக்கு அந்த வாய்ப்பை பெற்று தந்தவர் புரட்சி தலைவர். கருணாநிதி எந்தெந்த சட்டமன்றங்களில் இடைத்தேர்தல்களில் போட்டியிடுகிறாரோ அந்த தேர்தலில் அத்தனை செலவுகளும் புரட்சி தலைவர் தான் கருணாநிதி அவர்கள் கொடுப்பார்கள். கருணாநிதி வீட்டுகளில் அல்லது குடும்ப சுமை வந்தாலும் அதுக்கு புரட்சி தலைவர் நிதி கொடுப்பார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சில திரைப்படங்கள் மூலமாக சில தொழில் ரீதியாக பாதித்து வீடை அடமான போகிற நேரத்தில் கூட புரட்சி தலைவர் குறித்து அம்மா அவர்கள் அந்த வீட்டை மீட்டி தந்தார்கள். கண்ணுக்கு தோடாத சத்தியமே. அது மட்டுமல்ல, அண்ணாவுக்கு பிறகு இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக்கினார். போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம். அது மட்டுமில்லாமல் கருணாநிதி அவர்களுக்கு எந்தெந்த வகையில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார் புரட்சி தலைவர். ஆனால் நன்றி மறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவருக்கு எத்தனை இன்னல்கள் கொடுத்தார் என்பதை நாட்டு மக்களாகிய நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் தெரியும். உண்மை இல்லாதது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவன் பெருந்தகை சொல்லி இருக்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு என்பது மன்னர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு பொருந்தும். இந்த அடிச்சுவடையில் கலைஞர் கருணாநிதிக்கு எங்குமே இல்லை. அந்த வகையிலே புரட்சி தலைவர் அவர்கள் என்றும் நன்றி மறவாத மாமனிதர். அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாக. மக்களில் ஒருவராக மக்களில் புரிதலை புரிந்து கொண்ட ஒரு தலைவன் அடையாளம் காட்டும். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மக்கள் புனிதர் உண்டு. தன் மக்கள் புனிதர், தன் மக்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பது, தன் குடும்பம் தான் என்பதில் ஒரு குடும்பத்திற்கு தலைவன் என்பதில் சிறந்தவர். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். எந்த மாற்று கருத்தும் கருணாநிதிக்கு இல்லை. தன் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தகப்பன் என்பதில் அது கருணாநிதி தான். அதில் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அதே நேரத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவன், ஒரு மாபெரும் தலைவன் சொன்னால் புரட்சி தலைவர் தான். என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். இந்த மக்களுக்கு தலைவர் ஒளியே குடும்பத்துக்கு தலைவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னோம், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மனிதன் வாழ வேண்டும் என்பதை இன்றைய இளைஞர்களின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பதிவிடுகிறேன். உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், அறிவை நீ நம்பு. இப்படிக்கு MSK மல்லன், தலைமை கழக பேச்சாளர். நன்றி, வணக்கம்.